காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட் மஹாஸ் ராஜா இருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பா இன்னைக்கு ஃபோன் நம்பர்ஸ் வச்சு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும், அது அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்றத பத்தி தொடர்ந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நியூமராலஜி ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு வரீங்க. ஸோ அதுல குறிப்பா எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ரொம்ப அப்டேட்டடான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம போன்லயே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆகட்டும், ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், நம்ம எங்க போனாலும் நம்மளுடைய மொபைல் நம்பர் இருந்தா போதும். அதை வச்சே எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கலாம். ஈவன் பேன் கார்டுல இருந்து எல்லா விஷயத்துக்குமே நம்மளோட மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த மொபைல் நம்பர்ல இந்த எண்களுடைய கூட்டுத்தொகை இல்ல இந்த எண்களை வச்சு அவங்களுடைய லைஃப் இந்த மாதிரி இருக்கும், அவங்களுடைய சக்சஸ், அவங்களுடைய தோல்விகள், இது எல்லாத்தையும் மொபைல் நம்பரை வச்சு நம்மளால கால்குலேட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். அதாவது ஒருத்தரோட மொபைல் நம்பரை வச்சு இவங்க என்ன லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்போ கரண்ட்ல என்ன போயிட்டு இருக்கு, எனக்கு யோகமான லைஃப் இருந்தாலும் நான் இப்படிதான் போவேன்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கிற லைஃப் அவங்க மொபைல் நம்பரை வச்சே நம்ம சொல்லிடலாம். இவங்க சரியான ரூட்ல தான் போறாங்களா இல்ல ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத மொபைல் நம்பர்ஸை வச்சே சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சில பேருக்கு எது ரொம்ப யோகமான நம்பரா இருக்குமோ அதை கையில வச்சிருப்பாங்க. அவங்க லைஃப் பார்த்தா எப்படியெல்லாம் அவங்களுக்கு வளர்ச்சி எந்த பக்கத்துல இருந்தெல்லாம் வருதுன்னு சொல்லவே முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த பிரபஞ்சம் சான்சஸை கொண்டு வந்து கையில கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு லைஃப் லாங் கொண்டு வந்து கையில கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பிளேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எது இவங்களுக்கு ஆகாத நம்பரோ இல்ல ரொம்ப ஃபேவரபிளா இல்லாத நம்பரோ சூஸ் பண்ணி கையில வச்சுக்கிட்டாங்க, இல்ல இயற்கையா அப்படி அமைஞ்சிருச்சு, இவங்க அதுக்கு பெருசா மெனக்கெடுதல் பண்ணல அப்படின்னா, இது என்ன செய்யணும், இவங்களுக்கு வர வேண்டிய சான்சஸ் எல்லாத்தையும் அதுவே அங்க கேட்டை போட்டு தடுத்துரும். அப்போ மொபைல் நம்பர் கூட இவ்வளவு வேலை செய்தா அப்படின்னா நிச்சயமா பெரிய லெவல்ல வேலை செய்யுது. நம்ம வீட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கு. நம்மள எப்படி நம்மள அடையாளப்படுத்திக்கிறோம்? வீட்டுக்கு ஒரு நம்பர், நமக்கு அக்கௌண்ட்டுக்கு ஒரு நம்பர், நம்மளோட காருக்கு ஒரு நம்பர், மொபைலுக்கு ஒரு நம்பர். ஆனா இது வரைக்கும் வந்திருக்க அவேர்னஸ் என்னன்னா, மற்றது இந்த காரு, பைக்கு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃபேவரபுளா ஒரு நம்பர் வாங்கணும், ஃபேன்சியா ஒரு நம்பர் வாங்கணும். அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. சில பேர் நமக்கு ஃபேவரட்டான நம்பர் என்ன, எனக்கு அதுல இருந்து ஒரு growth வேணும். இப்போ ஒரு வண்டி வாங்குறேன்னா, இன்னைக்கு நான் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறேன்னா, இன்னும் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல நான் அடுத்து ஒரு 10-15 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கணும். அதுக்கு பேர் தானே growth. நான் வாங்கின இடத்துல நின்றுட்டேன், இல்லை வாங்கினதே என்னால சரியா கட்ட முடியல அப்படின்னா அது அந்த அளவுக்கு அது சரியான growth கிடையாது தானே, யாரா இருந்தாலும் சரி. அப்போ அந்த growth எங்க கொடுக்கும், இந்த நம்பர்லாம் வாங்கி கொடுக்குமா அப்படின்னா, உறுதியா இந்த நம்பர்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த வைப்ரேஷன்ஸை உங்களோட ரொம்ப அழகா அதை கொண்டு போகும். அந்த சிங்க் சரியா இருக்கும். இப்போ மொத்த உங்களோட பாடியே பாத்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன்ஸ்ல தான் இயங்குது. இது சயின்ஸ் ரிலேட்டடாவும் எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயம் தான். இந்த நம்பர் ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்தும். இப்போ ஒண்ணும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம வெளியில போறோம் அப்படின்னு வச்சுக்கிறோம். எனக்கு ஒரு காரியம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, இதை எல்லாரும் நேயர்கள் கூட அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் என்ன தேதியில பிறந்தனோ, இப்ப சப்போஸ் நான் 1ஆம் தேதியில பிறந்தேன், 1, 10, 19, 28 இந்த தேதிகளை நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு ஒரு வேலை நடக்கணும்ப்பா, நான் ஒரு பேங்க்குக்கு போறேன், எனக்கு ஒரு வேலை நடக்கணும், நான் ஒரு ஆஃபீஸ் போறேன், எனக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அவங்க பிறந்த தேதி என்னவோ அந்த தேதி நம்பரை எழுதி அவங்க பேக்கெட்ல வச்சுட்டு போக சொல்லுங்க. அன்னைக்கு நிச்சயமா அவங்க போற காரியம் ஒரு 80 to 90% சக்சஸ் நோக்கி போக ஆரம்பிக்கும். மீதி இவங்க கிட்ட இருக்கிற அந்த 10% இவங்க நடந்துக்கிற விதத்திலேயே அந்த காரியம் சக்சஸ்க்கு போயிடும். இது என்னன்னா பூஸ்ட் பண்ணும், ஒரு விஷயத்த ஸ்லோ பண்ணாம. சரி, இவங்க போற நேரத்துல அந்த இடத்துல அந்த ஒரு பேங்க் மேனேஜரோ இல்ல யாரோ எந்த ஒரு வேலைக்கு போறாங்களோ அவர் இல்லைன்னு என்ன பண்றது? ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தடுக்க ஆரம்பிக்கும். அதை தாண்டி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஃபேவரபிள் நம்பர்னு ஒன்று இருக்கும், அன்ஃபேவரட் நம்பரும் இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம பேலன்ஸ் பண்ணி போக பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு சக்சஸ் அங்கதான் இருக்கு. அதை எப்படி நம்ம பிடிக்க போறோங்கிறதான் விஷயம். இதெல்லாம் என்ன பண்ணும்னா அதை ஸ்பீடப் பண்ணும். அந்த ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணி பூஸ்ட் பண்ணி நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து அதை முந்த வைக்கிறதுக்கு உண்டான வேலை என்னவோ அதை பார்க்கும். அதுதான் நம்பர்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம மொபைல் நம்பர்ஸ் பத்தி நம்ம பேசும்போது இந்த லக்கி அன்லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஸோ யாருக்கு என்ன மாதிரியான நம்பர்ஸ் ஃபேவரபிளா இருக்கும்? நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் ஓரளவுக்கு நமக்கு சக்சஸ் அப்படின்றது பார்க்க முடியும். நிச்சயமா. முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் நம்பர் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நான் சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் நம்பர் அது அவங்க என்ன நம்பர்ஸ் கொடுக்குறாங்களோ அப்படிதான். அது 9ஆ இருக்கலாம், 8ஆ இருக்கலாம், அது என்ன சீரீஸ் கொடுக்குறாங்களோ. கூடுமான வரைக்கும் எண்டிங்ல, லாஸ்ட் எண்டிங்ல 0 இல்லாம பாத்துக்கிறது நல்லது. சில பேர் 1 0, 00, 000 முடிக்கிற மாதிரி அது ஃபேன்சியா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வாங்குவாங்க. அதை கூடுமான வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அது என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளோட எனர்ஜி, நம்ம போடுற எஃபர்ட்டை ஒரு இடத்துல கொண்டு போய் 0 பண்ணி விட்டுரும்.
கடைசியா கொண்டு போய் கிரவுண்டிங் பண்ற மாதிரி பண்ணிடும். அது வேஸ்ட் தானே. அது நமக்கு வர்றதும் வர விடாம பண்ணுது, நம்ம போடுற எஃபர்ட்டும் வேற யாருக்காவது போயிடும், நமக்கு பயன்படாது ஆக மொத்தத்துல. ஸோ அப்படி ஒரு விஷயத்த அது பார்க்கும். ஸோ கூடுமான வரைக்கும் கடைசியில 0 எண்டிங்ல இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி நடுவுல இருக்கலாமா அப்படின்னு கேட்டா நடுவுல நிச்சயமா இருக்கலாம். இன் பிட்வீன் த நம்பர்ஸ் வந்து நிச்சயமா இருக்கலாம், அது தப்பு இல்லை. நடுவுல இருக்கலாம். கொஞ்சம் ஸ்டார்ட்ல இருந்து இப்ப 9-0ன்னு ஆரம்பிக்கும், அதெல்லாம் கூட ஓகே, அக்செப்டபிள். பட் லாஸ்ட் எண்டிங்ல 0 இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் நடந்து முடிக்கிறது தான் விஷயம். அந்த முடிக்கிற இடத்துல 0 இருக்கு அப்படின்னா நிச்சயமா நம்மளோட எனர்ஜி 0 ஆகும். அப்படி யாராவது என்கிட்ட வரும்போது அவங்க மொபைல் நம்பர் வந்து எண்டிங்ல 0 இருக்குன்னா நான் கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி, நீங்க போடுற எஃபர்ட் உங்களுக்கு பயன்படலையான்னு. ஆமா சார்னுவாங்க. எடுத்த உடனே கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வியா தான். அப்போ உங்க எஃபர்ட் உங்களுக்கு பயன்படல, வேற யாருக்கா போகுது அப்படின்னு கேட்டா ஆமா உறுதியா அப்படிதான் இருக்கும். முதல்ல உங்க மொபைல் நம்பரை மாத்துங்க, வேற ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணிக்கங்க. சரி, அப்படி நான் சூஸ் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன மாதிரி நம்பரை சூஸ் பண்ணா எனக்கு நல்லா இருக்கும்? நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒன்னு நம்மளோட பர்த் டேட் என்னன்றத பாத்துக்குங்க. இப்ப சப்போஸ் 27 அப்படின்னு ஒரு பர்த் டேட் இருக்கு, அப்ப அது கூட்டுத்தொகை 9 வரும் டோட்டல் பார்த்தா. கூடுமான வரைக்கும் அந்த 9 டோட்டல் வர மாதிரி, அதாவது அந்த மொபைல் சீரிஸ் அந்த மொத்த நம்பரையும் நீங்க ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா ஒரு டபுள் டிஜிட்ல வந்து நிக்கும். அந்த டபுள் டிஜிட்டையும் திருப்பி ஆட் பண்ணுங்க. இப்போ சப்போஸ் 54ன்னு ஒரு டபுள் டிஜிட்ல வந்து நிக்குது அந்த கூட்டுத்தொகை அப்படின்னா அந்த திருப்பி ஆட் பண்ணும்போது திருப்பி 9 தான் வரும். நிச்சயமா இந்த நம்பர் உங்களுக்கு தப்பு பண்ணாது. உங்களுக்கு வந்து சரி இது தப்பு பண்ணாதுன்னா இது என்ன பண்ணும், உங்களுக்கு என்ன ஏதாவது லாட்டரி கொண்டு வந்து கொடுக்க போதா, இல்ல பெருசா ஏதாவது நாளைக்கே வந்து ஒரு பெரிய பதவி ஏதாவது வாங்கி கொடுக்க போதா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணும், உங்களுக்கு வர பிரச்சனையை ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு மனுஷனுக்கு வர பிரச்சனை ஃபில்டர் ஆயிடுச்சு, உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் ஆரா இருக்குனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் உங்க கண்ணுக்கு. எதை சூஸ் பண்ணணும், எதை சூஸ் பண்ணா நல்லா இருக்கு, நல்லா இருக்கும், உங்களுக்கு அது ஃபேவரட்டா இருக்கும். அதாவது கெட்டது விலகுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லது கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இது அந்த கான்செப்ட் தான். அப்போ நமக்கு ஃபேவரட்டான நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ 1ஆம் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நான் வந்து 1ல பிறந்திருக்கேன் அப்படின்னா கூடுமான வரைக்கும் நான் 1லயே வச்சுக்கிறது பெட்டர். 5ல வச்சுக்கலாம், 9ல வச்சுக்கலாம். இதுக்கு அவாய்ட் பண்றதும் சிலது இருக்கு. ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம ஒரு ஃபேவரட் நம்பர் வச்சுக்கணும். அன்ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸும் இருக்கும், நமக்கு தேவையில்லாத நம்பரும் இருக்கும். 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூடுமான வரைக்கும் 7 அவாய்ட் பண்ணிடலாம், 8 கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து அப்படியே ரொம்ப கம்பேட்டிபிளாலாம் வராது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற நம்பர்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தி மோஸ்ட் ஃபேவரட் இவங்களுக்கு அப்படின்னா 1ல இருக்கிறது சிறப்பு, 9ல இருக்கிறது சிறப்பு, 5ல இருக்கிறது இவங்களுக்கு சிறப்பு. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இவங்களோட சக்சஸ் அளவை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி நான் இதுக்கு ஒரு பெரிய ஆஸ்பெக்ட் வச்சிருக்கேன் இதுக்கு. இப்போ யாராவது என்கிட்ட மொபைல் நம்பர் எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க ஃபேவரட் நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க, அதில் டோட்டல் வர மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து உங்களோட ஹாரோஸ்கோப்ல உங்களுக்கான பிளானட் எது ஹை டிகிரியில இருக்குன்னு பாருங்க. எல்லா பிளானட்டுமே ஒரு ஹை டிகிரி இருக்கும், சில பிளானட்ஸ் லோ டிகிரியில இருக்கும். ஏதாவது 1-2 ஹை டிகிரி இருக்கிறதுல ஹையஸ்ட் டிகிரி எதுன்னு பாருங்க. அதிக பாகை பெற்ற கிரகம் எது அப்படிங்கறத பாருங்க. அந்த கிரகத்துக்கு உண்டான நம்பர்ல டோட்டல் வர மாதிரி கூட எடுங்க. இல்ல அந்த நம்பர் உங்க நம்பர்ஸ்குள்ள இருக்கிற மாதிரி பாருங்க. இப்ப சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து சூரியன் வந்து ஹெச்டியா இருக்குன்னு வச்சுக்கிறோம், ஹை டிகிரியா இருக்கு அப்படின்னா சூரியன்னா 1. அந்த நம்பர் 1 வந்து உங்க போன் நம்பர்ஸ்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல இருக்கட்டும். அது ஸ்டார்ட்ல இருக்கலாம், மிடில் இருக்கலாம், இல்ல எண்டில் இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். சில பேரு அது இயற்கையாவே அவங்களுக்கு அப்படி அமையும். எப்படி அமையும் அப்படின்னா, சில போன் நம்பரை பார்த்தா நிறைய 1 நிறைய இருக்கும் அப்படின்னா அவங்க சூரியன் ஆதிக்கம் அவங்களுக்கு நிறைய இருக்கு, ரொம்ப பெருமையா வாழக்கூடிய ஆட்கள்னு அர்த்தம். அந்த நம்பர் பார்த்தாலே நல்லா கிளியரா தெரியும். நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா அவங்களுக்கே அவங்கள பத்தின ஒரு பெருமை இருக்கும். ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, தன்னை பத்தியே தனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கும். குறிப்பா அந்த சிம்ம லக்னத்துக்காரங்களும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி நம்பரை தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். அவங்களுக்கு எப்படின்னா அவங்க வாழ்ற வீடு ஒரு அடையாளமா இருக்கணும், அவங்க வச்சிருக்க நம்பர் ஒரு அடையாளமா இருக்கணும், வண்டி எதுனாலும் பார்த்தா அதை மார்க் பண்ணி நம்மளால சொல்ல முடியும், இந்த நம்பர் தான், இந்த வீடு தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் அவங்க கொஞ்சம் இயல்பாவே விருப்பப்படுவாங்க. அவங்க வந்து இதை தேடலைனாலும் அவங்களுக்கு அது கேஷுவலா வரும். சரி, இதை அமைக்கும் போது இது மாதிரி பார்த்து அமைச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி நமக்குன்னு அதாவது எல்லா ஜாதகத்திலையும் ஒரு யோகி கிரகம் இருக்கும், ஒரு அவயோகி இருக்கும். ஸோ யோகி கிரகம் என்னன்னு பார்த்துட்டு அந்த நம்பரை அந்த போன் நம்பருக்குள்ள வர மாதிரி வச்சுக்கணும். இப்ப சப்போஸ் எனக்கு யோகி கிரகம் வந்து சுக்கிரன்னு வச்சுக்கிறோமே, அப்போ நம்பர் 6 உள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். நான் செலக்ட் பண்ணும் போதே எனக்கு எது அவயோகி கிரகமோ அதை அந்த நம்பருக்குள்ள வராத அளவுக்கு பாத்துக்கணும். அப்படியும் சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. சரி சார், இப்போ நீங்க சொல்றதெல்லாம் சரி, நான் பாட்டு போறேன், ஒரு சிம் கார்டை வாங்கிட்டு வந்துடுறேன், போட்டு நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க சொல்ற மாதிரி இப்படி எல்லாம் போயிட்டு அரேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னா நம்ம எதுக்கோ எவ்வளவோ செலவு பண்றோம்.
அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு செலவு பண்ணக்கூடியவர்கள் நிறைய செலவு பண்றோம் நம்ம. அதுல அனாவசிய செலவுகளும் நிறைய இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த செலவுகள்லாம் பண்றதை விட இது மாதிரி மீனிங்ஃபுல்லா செலவு பண்றது ரொம்ப நல்லது. இப்படி எடுத்துக்கிட்ட விஷயம் என்ன செய்யும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா ஒரு ஸ்லீப் கொடுக்கும். ஒரு தூக்கம் முதல்ல நல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. உங்க பாடி நல்ல ரெசோனன்ஸ்ல இருக்கும். அது ஒரு நல்ல வைப்ரேஷன்ல இயங்கும். அந்த அந்த மொபைல் அந்த மாதிரி நம்பர் கொண்ட விஷயத்த நீங்க கையில வச்சுக்கிட்டே நீங்க இருக்கும்போது அது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுக்கும். வர்ற கால்ஸ் எல்லாம் பாசிட்டிவா வரும். நீங்க போய் அப்ரோச் பண்றதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும். இதுக்கு மேல வேற என்ன வேணும் வாழ்க்கையில? நம்ம பண்ற முயற்சி ஒரு இடத்துல போய் எங்கேயோ ஒரு இடத்துல சக்சஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுனாலே அதுவே நம்ம வந்து அது போதும் லைஃப்ல. நமக்கு நம்ம போடுற எஃபர்ட் சக்சஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே போதும். சோ இந்த கம்யூனிகேஷன் பண்ற விஷயம், இது நீங்க ஜாதக ரீதியா எடுத்துக்கிட்டாலும் 3ஆம் இடம் தான் கம்யூனிகேஷன். அது ஒருத்தருக்கு சக்சஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க போடுற எஃபர்ட் எல்லாம் சக்சஸ்னா அப்ப லைஃப் ஃபுல்லா உங்களுக்கு சக்சஸ் தான். அதனால இது ரொம்ப பேசிக்கான விஷயம். ஆனா யாரும் கவனிக்கிறது இல்ல. இனிமே இதை கவனிச்சு பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சில பேர் எல்லாம் நல்லா இருக்குன்னுவாங்க, கடைசியில பார்த்தா இதுல ஏதாவது ஒரு கோளாறு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிறது நல்லது. இது மொபைல் நம்பர்ல ஆரம்பிச்சு சில பேருக்கு அந்த வசதி இருக்குன்னா அக்கௌண்ட் நம்பர் கூட இன்னைக்கு ஸ்பெஷல் அக்கௌண்ட் நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேங்க்ஸ்ல. ஸோ அதை கூட நீங்க போய், நான் அதான் சொல்றேன், எதுக்கோ எவ்வளவோ விஷயங்கள் நம்ம செலவு பண்றோம். ஸோ அது மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம லைஃபுக்கு எங்கெல்லாம் வந்து பாசிட்டிவா நம்மளால நிரப்ப முடியுமோ அப்படி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு மிகப்பெரிய ஒரு டேங்க், ஒரு சின்ன லீக்கு கூட இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம புண்ணியங்கள் எல்லாம் ஸ்டோர் ஆயிட்டே வரும், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ நம்ம எஃபர்ட்ஸ் வீணாகக்கூடாது அப்படிங்கறக்காக தான் இந்த விஷயத்த நான் என்னோட கிளைண்ட்ஸுக்கு நான் இப்படிதான் அட்வைஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வச்சுப்பாங்க. இப்போ 777, 666, ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸ் எல்லாம் லக்கி நம்பர்ஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ நியூமராலஜியை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த விஷயங்கள்லாம் உண்மைதானா? அந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ், லக்கி நம்பர்ஸ் எல்லாம் இருக்கா சார்? உண்மை, 100க்கு 100 உண்மை. அது ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம போயிட்டே இருக்கோம், கார்ல பிரயாணம் பண்றோம். பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது எனக்கு ஒரு கிளைண்ட் சொன்ன ஒரு அனுபவம். எனக்கு அவங்க வந்து கார்ல பிரயாணம் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயம் நடக்கணும் சார் அப்படின்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இந்த விஷயத்துக்காக தான் நான் பெறப்பட்டு போறேன், அந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க போயிட்டு இருக்கும்போது நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்பேன். இதுக்கு பேரு நிமித்தம்னு பேரு. அஸ்ட்ராலஜில வந்து நிமித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரசனத்துல. உங்களுக்கு முன்னாடி என்ன நம்பர் உங்க கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு கேட்டேன். சார் எனக்கு வந்து இப்போ 888ன்னு ஒரு நம்பர் தெரியுது சார் அப்படின்னாரு. நீங்க போற காரியம் சக்சஸ் தான். அது வந்து இன்ஃபினிட்டி, அது வந்து இன்ஃபைனைட்டா உங்களுக்கு வரக்கூடிய இன்பத்தை தான் அது சொல்ல போகுது. அதை தான் உங்களுக்கு சொல்ல வருது. ஏன்னா எவ்வளவோ கார்கள் லட்சக்கணக்கில் சிட்டிக்குள்ள இருக்கு, போகுது வருது. இவர் கேட்கிற டயத்துல இவர் கண்ணுக்கு என்ன தென்படுது அதை பாருங்க அப்படின்னு. இதுதான் சார் என் கண்ணுக்கு தெரியுது, உங்களுக்கு நல்லா போற காரியம் பாருங்க கம்ப்ளீட்டா சக்சஸ் ஆகும் அப்படின்னா கரெக்டா போயிட்டு அதை சக்சஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. இது எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து ரொம்ப பெருசா இந்த 888, 666, 777 அது இது மாதிரி யதார்த்தமா வர்றது வந்து ரொம்ப நல்லது. சில பேர் அதை தன்னோட வண்டி நம்பராவோ இல்ல மொபைல்ல வந்து ஒரு 888 வர மாதிரி 999 வர மாதிரி அமைச்சுப்பாங்க. அப்படி அமைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்ன பண்ணும்னா ஒரு விஷயத்த மல்டிப்ளை பண்ணும். இப்போ ஒரு 8 இருந்தா ஒரு பவர் இருக்கும், 88 இருந்தா ஒரு பவர், 888 இருந்ததுன்னா அதோட பவர் ரொம்ப அப்படியே ட்ரிபிள் டைம்ஸ் வந்து அது மல்டிப்ளிகேஷன் ஆகும். என்ன பண்ணும்னா எனர்ஜிஃபுல்லான பீப்புள், அதாவது அந்த மக்கள் வந்து ரொம்ப எனர்ஜிஃபுல்லா இருக்காங்கன்றத அந்த நம்பரை வச்சு நம்மளால சொல்லிட முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய ரீசன்ட் ட்ரெண்ட் என்னன்னா, நிறைய பேர் அந்த மாதிரி வண்டி நம்பர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரிப்பீட்டட் நம்பர்ஸ்ல அது ஃபேன்சி நினைச்சு வாங்குறாங்க. ஆக்சுவலா அது ஃபேன்சி கிடையாது. அதையுமே கொஞ்சம் பார்த்து நமக்கு எந்த நம்பர் சரி வருமோ, எது நமக்கு ஃபேவரபிளா இருக்குமோ அதை பார்த்து எடுக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி நமக்கு அது லக்கி நம்பரா இருக்கணும். அந்த லக்கி என்ன பண்ணும் நமக்கு அப்படின்னா, ஒரு விஷயம் பண்றோம்னா அதை மல்டிப்ளை பண்ண வச்சிரும். நீங்க சொன்னோன்னே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து சோசியல் மீடியால கொஞ்ச நாளைக்கு முன்னாடில இருந்து இந்த 1111 இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 11:11 இல்ல நைட் 11:11 இந்த நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லக்கி அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இந்த விஷயம் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. நானுமே பண்ணிருக்கேன். சோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன சார்? இங்கிலீஷ் பீப்புள் வந்து இதை ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க இந்த விஷயத்த. இப்ப நம்ம ஆட்களும் இதை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி நிமித்தம் தான். அது ஒரு யதார்த்தமா நடக்கணும். நீங்க பிளான் பண்ணி வச்சு கரெக்டா 11:10க்கு ஒரு அலாம் வச்சு பாக்குறத விட இது வந்து ரொம்ப யதார்த்தமா நடக்குது அப்படின்னாலே இந்த 1111 அதாவது 11 மணி 11 நிமிஷத்துக்கு நம்ம ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம், நம்ம கண்ணில் அடிக்கடி தென்படுது அப்படின்னா நிச்சயமா லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க எதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ ஒரு பெரிய மாறுதலுக்காக அது நடக்க இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன அறிகுறி. நமக்கு இந்த இயற்கை வந்து நமக்கு அதை காட்டணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா நீங்க ஒண்ணுல பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களோட ரெக்வஸ்ட்டை வைங்க, நிச்சயமா அதுக்கு பதில் வரும்.
ஒரு ஒரு கம்யூனிகேஷன் தான் இல்லையா? நிச்சயமா இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் தான். நம்ம மொபைல் நம்பர் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் நிறைய விஷயம். சோ அதுல வந்து இந்த கடைசி நம்பர்ஸ் ரொம்ப முக்கியமானது, அதுல 0 வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு காமனா சொன்னீங்க. சோ இது இல்லாம ஏதாவது பர்த் டேட் ரிலேட்டடா இப்ப யாராவது இந்த நம்பர் லாஸ்ட் நம்பரா வச்சிருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல கண்டிப்பா நீங்க இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிருப்பீங்கப்பா, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொல்ல முடியுமா? சில பேரு 9 எண்டிங் வைக்கிற மாதிரி வைப்பாங்க. 1 9 2 9 3 9 இந்த மாதிரி எல்லாம் வைக்கிற மாதிரி வைப்பாங்க. 999 அந்த மாதிரிலாம். அவங்களுக்கு என்னன்னா நிச்சயமா அவங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, சொத்து பத்து நிறைய இருக்கும். அது மாதிரி சில ரிமார்க்கபிளா சில நம்பர்ஸ் எல்லாம் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி லூப்ஸ்ல இருந்தது அப்படின்னா, ரிப்பீட்டடா இருக்கு அப்படின்னா ஒரு ஆக்ஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி சில பேருக்கு 4 அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கும். நம்பர்ஸ்குள்ளே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்ல ஆரம்பிச்சு நடுவுல சில பேர்லாம் 4444 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கும். ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்கும். இந்த மாடியில இருந்து கீழே விழுகிறது, எதிர்பாராத டயத்துல சில விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 அதிகமா ரிப்பீட் ஆச்சுன்னா நடக்கும். கூடுமான வரைக்கும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது வந்து எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டா, அதை நம்ம அவங்களோட பர்சனலா அவங்க ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு சொல்றது நல்லது. இல்ல அவங்க பர்த் டேட் அதுக்கு சரியா. ஆனா அதே மாதிரி நம்பர் 2 அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா சளி தொந்தரவு, கோல்டு அடிக்கடி பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு. இதெல்லாம் நம்பரை வச்சே சொல்ல முடியுமா? செக் பண்ணட்டும். இதெல்லாம் என்னோட ரிசர்ச் தான். செக் பண்ணிட்டு சொல்லட்டும். அடிக்கடி கோல்டு பிடிக்கும். ஒரு 222 அதாவது ஒரு 2 தடவை 2 ரிப்பீட் ஆயிருக்கு, இல்ல 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு ஃபோன் நம்பர்ஸ்குள்ளேனா நிச்சயமா இவங்களுக்கு வந்து கோல்டு பிடிக்கும். ரொம்ப அடிக்கடி கோல்டு பிடிக்கும். ஒரு ஃபேவரட்டான நம்பரை நம்ம கையில வச்சிருக்கோம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே இது ஒரு அஸ்திரம் மாதிரிதான். நமக்கே ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி வந்துடும் நமக்கு. பொதுவா வந்து இப்போ ஃபேன்சி நம்பர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வருது இந்த ஆக்டர்ஸ், அவங்க எல்லாம் தான், பொலிட்டீஷியன்ஸ், இவங்க எல்லாம் தான் ரொம்ப இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட கெரியர் நெக்ஸ்ட் லெவல் போகணும், அவங்களோட க்ரோத் அதிகமா இருக்கணுன்றதுக்காக இந்த லக்கி நம்பர்ஸ்ல ரொம்ப நம்பிக்கைகள் வந்து அவங்களுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? நிச்சயமா எல்லாருக்குமே நமக்கு பகிரங்கமா தெரிஞ்ச விஷயம் தானே. அதாவது நான் இதெல்லாம் செஞ்சா ஜெயிச்சிடலாமா சார் அப்படின்னு கேட்கிற வர்றதை விட, ஜெயிச்சவங்களோட பின்னணி போய் பாருங்க, இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. அவங்க எந்த லெவல்லையுமே அவங்களோட சக்சஸ் சிந்தாமலையும் செதறாமலையும் அந்த சக்சஸ் தக்க வச்சிருப்பாங்க. அதுதான் விஷயம். நீங்க இப்ப அதாவது அரசியல் எடுத்துக்கோங்க, இல்ல சினிமால எடுத்துக்கோங்க, உச்சத்தை தொட்டவங்க அவ்வளவு பேரும் பாருங்க, என்ன நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க, அவ்வளவுதான், வெளிப்படையா சொல்ல மாட்டாங்களே தவிர அவங்களோட செயல்பாடுகளும் அவங்களோட ஆக்ஷன்ஸும் என்ன சொல்ல வரும் அப்படின்னா நிச்சயமா அவங்க இதுலலாம் வந்து பெரும் நம்பிக்கை உள்ளவங்க. அதுல வந்து அந்த விஷயத்த விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. பகிரங்கமா அந்த மாதிரி நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து தன்னோட கார் நம்பர் ஆகட்டும், அவங்க பதவி ஏத்துக்கிற நாள் ஆகட்டும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஃபேவரட்டா இருந்ததுன்னா ஒரு நல்ல ஆட்சியை நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிற, அதுல எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இது வரைக்கும் சோஃபார் நீங்க வரலாறு அப்படியே பெரட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த மாதிரி நம்பிக்கையில இருந்திருக்காங்க. குறிப்பா சினிமா துறையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு படத்தோட ரிலீஸ் டேட்ல ஆரம்பிச்சு, பூஜை போடுற டேட்ல ஆரம்பிச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ, அந்த ஹீரோக்கு எது ஃபேவரட், அதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவங்க பேரை மாத்திக்கணுமா மாத்திக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 60 to 70% யாரும் ஒரிஜினல் பேர் கிடையாது. எல்லாருமே அவங்களுக்கான இந்த இடத்துக்கு வந்தா நம்ம அந்த சக்சஸ் எப்படி கொண்டு வர்றது. அப்ப எல்லாரும் அப்ப அவங்க எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்களே சார், நம்ம அதோட நிப்பாட்டிக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு எப்படி ஜெயிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதுல ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு நம்பர் வந்து நம்பர் 7 சொல்லலாம். அது பாத்தீங்கன்னா பெரிய சக்சஸ் கொடுக்கும். அரசியல் ஆகட்டும், சினிமாவாகட்டும், நீங்க உலக அளவுல பாத்துட்டீங்க அப்படின்னா நம்பர் 7 அப்படிங்கிறது நம்மளை விட வெள்ளக்காரன் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 7க்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வச்சிருப்போம். அதுக்கு பேரே ஜெட் நம்பர். அது ஜெட் வேகத்துல வளர்ச்சி கொடுக்கும். ஒருத்தர் சாதாரணமா இருக்காரு, அவருக்கு 7ல பேர் வச்சு கொடுத்துட்டோம், இல்ல அவர் வந்து இந்த 7ல நிறைய அவர் பாக்குற நம்பர்ஸ் ஆகட்டும், போன் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் 7ல வர மாதிரி வச்சுக்கிட்டாரு டோட்டல் அப்படின்னா வேகம் பயங்கர வேகமா இருக்கும் அவரோட வளர்ச்சி. அதை வந்து நம்மளால வார்த்தையால சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வேகமா இருக்கும். ஒரு சாதாரண நிலை, அவரோட நிலைமை ரொம்ப சாதாரணமா தான் இருக்குன்னா கூட வளர்ச்சி எக்குத்தப்பா இருக்கும். ஆனால் அதுல இருக்க ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் என்ன அப்படின்னா, எந்த வேகத்துக்கு இப்ப ஜெட் எப்படி பறக்கும், ரொம்ப வேகமா போகும், அது ஃபிளைட்ஸ் மாதிரி கிடையாது, ரொம்ப உயரத்துக்கும் போகும். இதுல கொஞ்சம் ஏதாவது லைட்டா மிஸ் ஆச்சுன்னா அவருக்கு அந்த நேரம் மாறும்போது அங்கிருந்து கீழே போடும். நீங்க இப்ப அதாவது ஒரு நமக்கான ஒரு உயரத்துல இருந்து விழுந்தா தப்பிச்சுக்கலாம், ஒரு 10 மாடியில இருந்து விழுந்த வரைக்கும் தப்பிச்சுக்கலாம். நேர இமயமலை கூட்டிட்டு போய் அங்கிருந்து கீழே தள்ளி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி விழுவாங்க. நம்மளா ஒரு செல்ஃபா ஒரு அனலைஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு சரி வருது, ஏன்னா 7 வேணா பயன்படுத்தி பார்க்க சொல்லுங்களேன் யாரானாலும். ஓரளவுக்கு இந்த 1ல இருக்கிறவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணாங்கன்னா டக்குன்னு வளர்ச்சி வந்துடும்.
ஆனா அந்த வளர்ச்சியை தக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி தக்க வைக்கலன்னா எந்த உயரத்துக்கு போனீங்களோ இருக்கிறது சேர்த்து நீங்க லாஸ் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்துரும். அதனால கரெக்டா ஒரு நல்ல அட்வைஸை வாங்கிக்கிட்டு எந்த நம்பரை எப்படி போகணும். ஏன்னா சுவிட்ச் போட்டா லைட் எரியும், ரைட்டு. அது எப்படி நம்ம அன்லைன் பண்ணணும், அந்த எனர்ஜி நம்ம வந்து எப்படி தக்க வச்சுக்கிறதுங்கிறத பார்த்துட்டு செஞ்சீங்கன்னா அந்த கிராஜுவல் சக்சஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த லைஃப்ல நிச்சயமா நம்ம எல்லாருமே அதை டேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இங்க வந்திருக்கோம். அப்ப நமக்குன்னு ஒரு ஒரு நம்மளோட இதுக்கு ஏத்த மாதிரி, நம்மளோட புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து ஏதோ ஒரு சக்சஸ் நம்ம பார்க்க தான் போறோம். ஆனா நம்ம இன்னும் அதை தொடாமலேயே அதுக்கு பேரலாவே நம்ம அதை விட்டுட்டு வேற எதையோ தேடிக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம தேடி பார்த்து இது எனக்கு சரி வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அது பின்னாடி நீங்க ஓட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எல்லாரும் லைஃப்ல தனக்குன்னு ஒரு சக்சஸ் நிச்சயமா இருக்கு. நம்ம பிரபலங்கள் பத்தி பேசும்போது ஜெயலலிதா அம்மாவை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த ஜோசியம் ஜாதகம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஃபேன்சி நம்பர் அப்படின்றது வந்து அவங்க தான் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. உண்மைதான் நீங்க சொல்றது. அவங்க வந்து பகிரங்கமா தன்னை அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கு, இதுல என்ன இப்போ நான் இதை நம்புறேன் அப்படிங்கிறது. ஆனா அவங்க யாரையும் கம்பல் பண்ணல, நீங்க இதை செய்யணும் வைக்கணும்னு அவங்க யாரையும் கம்பல் பண்ணல. ஆனா அவங்களுக்கு வந்து சுயமா அந்த நம்பிக்கை இருந்தது. அவங்க வந்து இதை வெளியில காமிச்சுக்கிட்டாங்க. மற்ற அரசியல் தலைவர்கள் அதை வெளிப்படையா காமிச்சிக்கல, இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ஜெயிச்சவங்க எல்லாருக்கும் பின்னாடியும் அந்த சக்சஸ்க்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்களை கடந்து வந்திருப்பாங்க. அவங்களோட உழைப்பு இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு ஒரு சின்ன உறுதுணையா இருந்திருக்கும். அதுல இவங்க மதிப்புக்குரிய ஜெயலலிதா அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அபார நம்பிக்கை உண்டு. அவங்கதான் முத வந்து ரொம்ப பகிரங்கமா அவங்களோட கார் நம்பர்ஸ் ரொம்ப ஃபேன்சியா கொண்டு வந்தது. இதெல்லாம் அப்பவே 90ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வெளிப்படையா எனக்கு இது சரின்னு படுது, நான் இதெல்லாம் செய்யறேன். அவங்கதான் முதல்ல வந்து அந்த கோவில்களுக்கெல்லாம் அப்படி ரொம்ப இதுவா போய் நிறைய ஒரு யானை வந்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து நிறைய அவங்க நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல எங்கேயுமே அவங்க தடை போட்டுக்கிட்டதே இல்லை. நான் இப்படிதான் அப்படிங்கிறத உலகத்துக்கு அழகா காமிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஜோசியத்து மேலேயும் சரி, அவங்களுக்கு வந்து நியூமராலஜி மேல, வாஸ்து எல்லாத்து மேலேயும் அவங்களுக்கு ஒரு அபார நம்பிக்கை உண்டு. அவங்கள அதனாலதான் கடைசி வரைக்கும் உயிர் போகிற வரைக்கும் அவங்க சிஎம்மா இருந்தாங்க. ஆமா, நான் ஆர்டிஓல கூட இந்த ஃபேன்சி நம்பர்லாம் அப்பதான் அதிகமா வர ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி. அவங்க காலகட்டத்துலதான் பாத்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் இருந்தது, நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க காலகட்டத்துல அதை கொஞ்சம் எல்லாருக்குமே அதுக்கு மேல ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சது. ஆர்டிஓக்கும் அது மூலமா நிறைய அவங்களுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே, ஏன்னா சில பேருக்கு வந்து அது அப்ப ரொம்ப ரொம்ப ரேரான பீப்புள் தான் அதை போய் தொடுவாங்க. யாருக்கும் அந்த பேர் பெரிய அவேர்னஸ் இருந்திருக்காது. அப்புறம் இவங்க காலகட்டத்துலதான் அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்ல போய் நீங்க நம்பர் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டாண்டர்டா ஒரு ஃபீஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணி பக்காவா வச்சிருக்காங்க. யார் வேணாலும் போய் எடுக்கலாம், நான் தான் எடுக்கணும் நீங்க தான் எடுக்கணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்குன்னு முறையா ஒரு ஃபீஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு வேணுமா, ஸ்பெஷல் நம்பர் வேணுமா, நீங்க போய் தாராளமா அப்படி என்கிட்ட கேட்டு வரவங்க டெய்லி நிறைய பேருக்கு சார் நான் வண்டி வாங்க போறேன், எனக்கு ஒரு ஃபேவரபிளான ஒரு நம்பர் கொடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இது தானே, ஒரு ஆர்வம் தானே, எனக்கு இது மூலமா எனக்கு அடுத்து இன்னொரு பாசிட்டிவ் நடக்கணும், சக்சஸ் நடக்கணும். அவங்க பண்ணது ஒரு ரிமார்க்கபிளான ஒரு விஷயம். இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய பேர் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது இதை பார்த்துட்டு மற்ற ஸ்டேட்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதான் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம். தமிழ்நாட்டுலதான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இதை பத்தி கொஞ்சம் பெரிய அவேர்னஸ் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இங்கதான் அதிகம். தமிழ்நாட்டுலதான் பாத்தீங்கன்னா இந்த ஃபேன்சி நம்பர்ஸ் மேல இருக்கிற மோகம், அந்த கிரேஸ் வந்து அதிகம் மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்றப்போ. பையன் இப்ப மெதுவா மற்ற ஸ்டேட்ஸ்லயே அது பரவ ஆரம்பிச்சிருச்சு. நிச்சயமா சார். ஸோ இன்னைக்கு நியூமராலஜி எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், அது பர்டிகுலரா மொபைல் நம்பரா நம்ம கூட இருக்கும்போது அது லைஃப்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் நமக்கு கொடுக்கும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. நன்றிப்பா.